குடும்பத்தை நடத்த முடியாமல் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்பீராக. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இவருடைய குடும்பத்தின் பாரங்கள் அத்தனை இயேசு சொன்னது போல உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த குடும்பத்தின் பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் அத்தனையுமாய் தாயே நீர் உடனிருந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு இந்த நாளில் இவர்களுக்கு அருளும் ஆசீரும் கொடுப்பீராக. வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை, போராட்டம் அதுதான். நான் சொல்ற மாதிரி பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, தப்பான வழியில் போகிறாங்க. கடவுளுக்குரிய பிள்ளைகளால் இப்போ மாதாட்ட உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுங்க. அது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரிதான், வேலைக்கு போனாலும் சரிதான், திருமணமானாலும் சரிதான். அம்மா மாதாவே இது என் பிள்ளை இல்லை உங்கள் பிள்ளைன்னு சொல்லுங்க. இது உங்கள் பிள்ளைமா, கல்வாரியில் என் பிள்ளைன்னு ஆண்டவர் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்டீங்களம்மா. தவறான பாதையில் போகக்கூடிய, போதைக்கு அடிமையாக கிடக்கக்கூடிய, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆண்டவரே படிக்க முடியாமல் வேதனைப்படுகிற, திருமணமாகாமல் கஷ்டப்படுகிற என் ஒவ்வொரு பிள்ளை ஒப்பு கொடுக்கிறேன். நோயிலே வாடுகிற பிள்ளை